ஒரு டெக்னிக்கல் ஜாபுக்கு உங்களோட ரெஸ்யூம் மட்டும் தான் வச்சு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியே ரொம்ப கம்மி. சரி, வேற என்ன பண்ணலாம்? உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை ரெடி பண்ணிட்டு அதோட வச்சு உங்கள் ரெஸ்யூம் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் ரெஸ்யூம் செலக்ட் ஆயிரும். உங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இல்லை அப்படின்னா என்கிட்ட 2025 ஏற்ற மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருக்கு. சரி, அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டா மட்டும் வேலை முடிஞ்சா அப்படின்னா அதான் கிடையாது. வேற என்ன பண்ணணுன்றத கடைசியாக சொல்றேன். டவுன்லோட் பண்ண இந்த வெப்சைட்டை VS கோட்ல ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் டீடைல்லாம் அதை அப்டேட் பண்ணிட்டு npm run buildன்ற ஒரு கமாண்ட் நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஹோஸ்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு ஃபைனல் பில்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். அது டிஸ்ட்ங்கிற ஒரு ஃபோல்டர்ல இருக்கும். app.netlify.comன்ற ஒரு வெப்சைட் போய் லாகின் பண்ணிட்டு ஆட் நியூ சைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே டிப்ளாய் மேனுவலின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நம்ம ப்ராஜெக்ட்ல கிரியேட் ஆன இந்த டிஸ்ட்ங்கிற ஃபோல்டரை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிடணும். தென் செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச நேமை இந்த சைட்டுக்கு நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த URL யாரெல்லாம் ஆக்சஸ் பண்றாங்களோ அவங்களால உங்களோட வெப்சைட்டை பார்க்க முடியும். இந்த URL நீங்க உங்களோட ரெஸ்யூம்ல கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இன்பிட்வீன்ல ஹோஸ்டிங்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருப்போம். அப்படின்னா ஒன்னும் இல்ல, நீங்க ரெடி பண்ண வெப்சைட்டை வேர்ல்டுல இருந்து யார் வேணா பார்க்க வைக்கிற அந்த ப்ராசஸ் தான் ஹோஸ்டிங். இது மாதிரி டெக்னாலஜியை வெறும் பேசிக்ல இருந்து முழுமையாக கத்துக்காம இன்டர்மீடியட் லெவல்ல நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லேர்ன் வித் STன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட சோர்ஸ் கோட் பார்த்தோன்னா ப்ரொஃபைல்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.